10th மேக்ஸ்ல நியூ சிலபஸ்ல சாப்டர் 3ல எக்ஸசைஸ் 3.13ல third sum. If the roots of a minus b x squared plus b minus c x plus c minus a equal to 0 are real and equal, then prove that b, a, c are in AP ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன கொடுத்துட்டாங்க, ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. அந்த ஈக்குவேஷன் ரியல் அண்ட் ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. நம்ம அதுலேருந்து என்ன ப்ரூவ் பண்ணோம், b, a, c are in AP ஃபார்மில் ப்ரூவ் பண்ணணும். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை எழுதிக்கிங்க. a minus b x squared plus b minus c x plus c minus a equal to 0. இப்போ கம்பேர் பண்ணணும். நான் இதில் எல்லாமே ஏபி அவன் கொஸ்டினில் கொடுத்ததால, ஸ்மால் ஏபி கொடுத்ததால நான் கம்பேரிங் கேபிட்டலில் எடுத்துக்கிறேன். குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் நான் என்ன பண்ண போகிறேன், கேபிட்டலில் எடுத்துக்கிறேன். ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கலாம். டு ப்ரூவ் என்ன கொடுத்துருக்கான்னு உங்களுக்கு கொஸ்டினில் தெரியும். b, a, c ஆர் இன் ஏபி. கொஸ்டினில் ரியல் அண்ட் ஈக்குவல் கொடுத்தாவே நம்மளுக்கு டிஸ்கிரிமினேட் என்னது, டெல் ஈக்குவல் டு 0. டெல்லோட வேல்யூ b ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0ன்னு எழுதிக்கணும். இப்போ ஏவோட வேல்யூ என்னது, எக்ஸ் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் a மைனஸ் b, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் b மைனஸ் c, கான்ஸ்டன்ட் c மைனஸ் a. இதுதான் ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணணும். b ஸ்கொயர், பிக்கு நேரம் என்ன இருக்கு, b மைனஸ் c ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4, ஏவோட வேல்யூ a மைனஸ் b, சியோட வேல்யூ c மைனஸ் a ஈக்குவல் டு 0. எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சா? சப்ஸ்டியூட் பண்ண பிறகு இது என்ன மாடல் இருக்கு, ஃபார்முலா மாடல் இருக்கு. a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. இப்போ என்னது, b ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் 2bcன்னு வந்துடும். a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஏபிக்கு பதில் இங்கே என்ன இருக்கு, பிசின்னு இருக்கு. அவ்வளோதான். அடுத்தது மைனஸ் இந்த 4 அப்படியே வச்சிங்க, இதை உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. a இன்ட்டு சி ஏசி, இதோட இதை மல்டிப்ளை பண்ணுங்க. a இன்ட்டு ஏ மைனஸ் ஏ ஸ்கொயர், இதோட இதை மல்டிப்ளை பண்ணுங்க. மைனஸ் பிசி, இதோட இதை மல்டிப்ளை பண்ண மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் பின்னு எழுதிக்கலாம், இல்லை ஏபின்னு எழுதிக்கலாம். ஏபி ஈக்குவல் டு 0. இப்போ அடுத்து என்ன வரும், இப்போ இது அப்படியே எழுதிக்கலாமா, பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் 2bc. இப்போ 4 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க, மைனஸ் 4ac வந்துருமா, மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 4a ஸ்கொயர்டா, மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 4bcயா, மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் 4ab ஈக்குவல் டு 0. இப்போ இந்த டேர்ம் எப்படி இருக்குன்னா, ஒரு ஃபார்முலா மாடலில் இருக்கு. a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் c ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் 2bc பிளஸ் 2ca ஈக்குவல் இந்த ஃபார்முக்கு கொண்டு வரணும். a பிளஸ் b பிளஸ் c ஹோல் ஸ்கொயர். ஃபர்ஸ்ட் இந்த முதல்ல இந்த டேர்முக்கு கொண்டு வந்தீங்கன்னா இதை கொண்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் a ஸ்கொயர் டேர்ம் என்ன இருக்கு, 4a ஸ்கொயர். அடுத்து b ஸ்கொயருக்கு b ஸ்கொயர் தான் இருக்கு, எழுதிக்கோ. c ஸ்கொயருக்கு c ஸ்கொயர் தான் இருக்கு. அடுத்து ab டேர்ம் வரணும். ab டேர்ம் எங்க இருக்கு, இதோ இருக்கு, மைனஸ் 4ab. அடுத்து bc டேர்ம் இருக்கணுமா, bc டேர்ம் 2 இருக்கு, இது ஒன்று இருக்கு, இது ஒன்று இருக்கு. அப்படின்னா இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணிக்கலாம், ஃபர்ஸ்ட் மைனஸ் பண்ணிக்கலாம். 4ல 2 போயிடுச்சுன்னா 2, அப்படின்னா பிளஸ் 2bc. அடுத்தது ca இல்லைன்னா ac டேர்ம் இது இருக்கு, மைனஸ் 4ac ஈக்குவல் டு இங்கே என்னன்னு கொடுத்துருக்கோம், 0ன்னு கொடுத்துருக்கோம். இப்போ இந்த a பிளஸ் b பிளஸ் சிக்கு கொண்டு வரணுமா, இப்போ இங்கே 4a ஸ்கொயர்டு எப்படி பிரிக்கலாம்னா, அந்த ஸ்கொயர்டுக்கு இதுக்கும் ஸ்கொயர்னு வரணும்ல, அப்புறம் எப்படி பிரிக்கலாம், 2a ஹோல் ஸ்கொயர்னு பிரிச்சுக்கலாமா. இது ஒரு டேர்ம் இருக்கிறதுல அப்படியே போட்டுக்கலாம், b ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர். இப்போ 2ab இது எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா 2 இன்ட்டு 2ன்னு பிரிச்சிருக்காங்க. சரிங்களா? ஏன்னா இங்கே ஏவோட வேல்யூ இங்கே என்ன இருக்கு, 2aன்னு இருக்கா. அதுக்கப்புறம் இந்த மைனஸ் 1 இருக்கு. இப்போ இதை முதல்ல பிளஸ்ன்னு மாத்திருங்க. இதை நான் என்னன்னு பிரிக்க போறேன்னா இந்த 2 அப்படியே வச்சுங்க. சரியா? இப்போ ஏவோட வேல்யூ இங்கே என்ன இருக்கு, 2aன்னு இருக்கு. பிக்கு அதே தான் இருக்கு. ஆனால் இங்கே மைனஸ் இருக்கிறதால எப்பவுமே மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட்ல வராது. இதுக்கு பிக்கு மைனஸ் போட்டுருங்க. இப்போ செக் பண்ணி பாருங்க, பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 2s are 4, 4ab வந்துருச்சா. அடுத்தது பிளஸ்
இது 2BC தான், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே போட்டுருங்க. ஆனா என்ன பண்ணும், பிக்கு மைனஸ் போட்டுக்கணுமா, பிக்கு மைனஸ் போட்டுருங்க. ஏன்னா இங்க நம்ம பிக்கு மைனஸ் போட்டிருக்கோம், பிக்கு மைனஸ் போடுங்க. அடுத்தது சி அப்படியே போடுங்க, சி அப்புறம் நான் சொல்றேன். அடுத்தது என்னது, 2CA வரணுமா, அதே தான் 2 ஏவோட வேல்யூ என்னது 2A, சியோட வேல்யூ சி தான். ஆனா இங்க என்ன இருக்கு, மைனஸ் இருக்குது. என்ன, இதை பிளஸ்ஸா மாத்திட்டு இங்க மைனஸ் போட போறேன். அப்படின்னா இங்கேயும் மைனஸ் தானே போடணும். இங்க மைனஸ் பி, அந்த மைனஸ் பி போட்டாச்சு. மைனஸ் சிக்கு இங்கேயும் மைனஸ் சி போட்டாச்சு. இப்போ செக் பண்ணி பாருங்க எல்லாத்தையும். 2A² பண்ணா 4A², B² வந்துருச்சு, C² வச்சு. இப்போ பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் வந்துச்சு, 2 2s are 4 ABன்னு வந்துருச்சு. மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ்ன்னு வந்துருச்சு, 2BCன்னு வந்துருச்சு. அடுத்து பாருங்க, பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 2s are 4 4AC = 0. இப்போ A இருக்கிற இடத்துல என்ன இருக்கு, 2Aன்னு இருக்கு. B இருக்கிற இடத்துல Bன்னு இருக்கு. C இருக்கிற இடத்துல Cன்னு இருக்கு. ஆனா இங்க என்ன இருக்கு, மைனஸ் B மைனஸ் Cன்னு இருக்கு. நம்ம என்ன ஸ்கொயர் பண்ணா மைனஸ் ஸ்கொயர் ஆயிடும், மைனஸ் பிளஸ் ஆயிடும்ல. அதனால நம்ம என்ன பண்ணணும், 2A மைனஸ் Bன்னு எடுத்துக்கணும். இங்க என்ன எடுத்துக்கிட்டோம், மைனஸ் Cன்னு எடுத்துக்கிட்டோம். இதை நம்ம ஹோல் ஸ்கொயர் பண்ணாதான் நம்ம என்ன, மைனஸ் B ஹோல் ஸ்கொயர் பண்ணா B², மைனஸ் C ஹோல் ஸ்கொயர் C². ஆனா நம்ம இங்க என்ன போட்டிருக்கோம், மைனஸ் B மைனஸ் C போட்டிருக்கோம். அதனால இதை மாதிரி எடுத்துக்கணும். சரியா, இதுதான் ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட A + B + C ஹோல் ஸ்கொயருக்கு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்கொயர் இந்த சைடு கொண்டு வந்தா என்ன ஆயிடும், பிளஸ் ஆர் மைனஸ் 0ன்னு வந்துருமா. 2A மைனஸ் B மைனஸ் C = 0. 2A = இந்த மைனஸ் பியும் மைனஸ் சி இந்த சைடு போயிடுச்சுன்னா B + C ஆயிடும். இப்போ A = B + C/2. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, therefore B, A, C, R in APன்னு முடிச்சிடலாம். இது எப்படி வந்துச்சுன்னு கொஞ்சம் உனக்கு சொல்லி காமிக்கிறேன் பாருங்க. இப்போ என்ன கொடுத்துருக்கான், BAC, இது ஏபின்னு தானே கொடுத்துருக்கான். நம்ம ஏபின்னாவே நம்ம என்ன பண்ணுவோம், செகண்ட் டேர்ம்ல இருந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் மைனஸ் பண்ணுவோம். அப்போ A மைனஸ் பின்னு பண்ணுவோமா, அதே மாதிரி C மைனஸ் A. இப்போ இந்த ஏ இந்த சைடு கொண்டு வந்துருங்க, A மைனஸ் இந்த பக்கம் வந்துட்டா பிளஸ் A = C. இந்த மைனஸ் பி இந்த பக்கம் வந்துட்டா பிளஸ் B. இது ரெண்டையும் ஆட் பண்ண என்னது, 2A = C + B. இப்போ A = C + B/2. இப்போ பாருங்க இது ரெண்டும் சேம் வந்துருச்சா. அப்புறம் இது என்னது, B, A, C R in AP. இதான் ஆன்சர், ப்ரூவ் ஆயிடுச்சு.